இப்படி ஒரு விழா இது வரைக்கும் நடந்ததே இல்லை, இப்படி ஒரு ஆட்கள் வந்து இது வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாஸ் என்டர்டைன்மெண்ட். அதில் ஆட்டம் பாட்டு கூத்து கீத்து எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு மாஸான என்டர்டைன்மெண்ட். 3000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிக்கெட் வாங்கினவங்க எங்கேயுமே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. ஆகா இப்படி இருக்கே விழா, அப்போ படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீலை கொண்டு வர மாதிரியான ஒரு விழா, அந்த எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு வர மாதிரியான ஒரு விழாவா இது இருக்க போது. அங்க விஜய் கொடுக்க போற ஸ்பீச் அது என்ன மாதிரியான ஸ்பீச்சா இருக்கும்? அரசியல் பேச போறாரா? அவர் மலேசியால இருந்து அரசியல் பேசினா எல்லா பக்கமும் போய் சேருமா அப்படின்னா, அவர் எங்க இருந்து அரசியல் பேசினாலும் உலகம் எல்லாம் போய் சேர்ந்துரும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் வந்து இந்த ஆடியோல விஜய் என்ன பேச போறார், குட்டி கதை என்ன சொல்ல போறார். நானும் அதான் சார் கேட்க வந்து எல்லாருமே இப்போ விஜய் ஃபேன்ஸ் தான், உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் தான். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ இந்த விழாவில் வந்து அரசியல் வந்து பெரிய லெவலில் பேசுவாரா விஜய் அப்படின்னா பேச மாட்டார். இந்த விழாவில் வந்து இந்த படத்தை பற்றி பேசுவார், அவருடைய சினிமா அனுபவங்களை பற்றி பேசுவார். ஆனால் நிச்சயமா அதை தாண்டி அரசியலும் இருக்கும். ஆனால் அந்த அரசியல் வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த விழாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது சினிமா விழாவாக இருக்கிறதுனால.